வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ரொம்ப பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க உங்களுக்கு நாகூர் அப்படிங்கிற ஏரியா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஏக்கர் 30 சென்ட் வந்து லேண்டு சேலுக்கு வந்துருக்குதுங்க. வீடியோவில் தெரியுது பாருங்கள், மெயின் ரோடே வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் கம்பம் தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடுங்க. மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்ரு உள்ளே வந்தோம்னா தோப்பு வந்துருங்க. நம்ம தோப்பு பாருங்கள், இதுதான் தோப்பு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல காப்பு மரங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ இபி, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் வந்துருங்க. அதில் சப் மாட்டியிருக்காங்க. நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க. வாங்க அப்படி உள்ளே போய் காட்டுறேங்க. மரத்துக்கு காப்பெல்லாம் ஈல்டெல்லாம் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா மரமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல காப்புள் இருக்குதுங்க. ஒரு 1-2 சின்ன பிள்ளைகளும் அது காப்பு பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்குதுங்க. பாரு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பாலதர ஸ்டேஜில் இருக்குதுங்க. மண் நல்ல அருமையான மண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மண்ணுங்க. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எல்லாமே செம்மண்ணு தான் வரும்னு வைங்களேன். நல்ல சூப்பரான ஏரியாங்க. பக்கத்தில் பாருங்க, உங்களுக்கு வருங்க தென்னை மரத்தில் எந்த அளவுக்கு காப்புன்னு வருங்க. நல்ல ஒரு அருமையான காப்பு. எல்லா மரத்துலையுமே காப்புங்க. ஒரு மரத்துலையும் கூட குறை சொல்ல முடியாதுங்க. கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்தில் லேண்டுக்கு வந்துடலாங்க. உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கேப் இல்லாமல் எல்லா பக்கமே வந்து தென்னை மரம் வந்துடும். வாஸ்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% பர்ஃபெக்டாக வருங்க. கரெக்டாக ஜல மூலை ஏரி இருக்குதுங்க. கன்னி மூலை அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் கட் ஆகாது. நல்ல சூப்பரான லேண்டுங்க. ரோடு ஃபேஸிங்லேயே வந்து லேண்ட் இருக்குதுங்க. ரோடு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 100 அடி பக்கம் ரோடு ஃபேஸ் வருங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 ஏக்கராக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வண்டி காய் வந்து தேங்காயும் விழுகுதுங்க. நல்ல ஒரு இன்கமும் வந்துட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு அதே மாதிரி அந்த போரு, இபி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டில் தான் இருக்குதுங்க. 3 பேர்த்துக்கு கூட்டுங்க. 2 போருங்க. அதுபோக வந்து 2 சர்வீஸ் வந்துடுதுங்க. அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கலாம். 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரச்சனை இல்லாத ஆளுங்க. நீங்கள் வாங்கினீங்கனாலுமே உங்கள் பேருக்கு அப்படியே மாற்றிக்கலாம். நல்ல லேண்டுங்க. கண்டிப்பாக ஒரு அளவான பட்ஜெட்டில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த லேண்டை மிஸ் பண்ணாதீங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1 CR கேட்குறாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஏக்கர் 35 சென்ட்டும் சேர்த்து 1 CR கேட்குறாங்க. ரேட் வந்து பெருசாக வந்து குறைக்க மாட்டாங்க. இந்த தோப்பை நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலவுன்னு பார்த்தா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ஃபென்சிங் போட்டுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. டாக்குமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பக்காவாக வந்து லீகலோடு இருக்குதுங்க. சூப்பரான லேண்டு. இந்த லேண்டை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா திருப்பூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் குடிமங்கலம் வர மாதிரி இருக்குங்க. கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா பூசாரி வீட்டு வந்தீங்கன்னா போதும். அதுலேருந்து ரொம்ப பக்கம்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.